அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது மனித உடற்செயல்முறைகள்ல மனிதன் கழிவகற்றும் தொகுதி குயிக் ரிவிஷன் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே சமீபாட்டு தொகுதியும் சுவாச தொகுதியும் போட்டிருக்கிறேன். பார்க்காதாக்கள் அந்த விஷயங்களை பார்த்துக்கணும். இப்ப நாங்கள் பார்க்க போறது கழிவகற்றும் தொகுதி. முதலாவது இதுல நாங்கள் கழிவகற்றல் என்னென்று தெரியணும். கழிவகற்றல் என்ற பதம் தெரிகிறதுக்கு முதல் அனுசேப செயற்பாடுன்றது என்னென்று தெரியணும். உயிர்கலம் ஒன்றுக்குள்ள நடக்கிற சகல உயிர் ரசாயன தாக்கங்களையும் நாங்கள் அனுசேபம் என்று சொல்றோம். உதாரணமா சுவாச செயல்முறை ஒரு அனுசேபம். அதே மாதிரி புரத அனுசேபத்தின் மூலமா தான் ஜூரியா ஜூரிக் அமிலம் மாதிரியான அந்த நைதரசன் கொண்ட கழிவு பதார்த்தங்கள் உற்பத்தி செய்யப்படுது. அதான் அனுசேபம் என்று சொல்றோம். அனுசேபத்துல ரெண்டு வகை இருக்கு. உட்சேபம் அடுத்து அவசேபம் என்று சொல்லி ரெண்டு வகை இருக்கு. இது எல்லாத்தையும் ஒருமிக்க நாங்கள் அனுசேபம் என்று சொல்றோம். இப்ப இந்த அனுசேப செயற்பாடுகளின் காரணமாக கலங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற தேவையற்ற பதார்த்தங்கள் அல்லது பயனற்ற பதார்த்தங்களை கழிவு பதார்த்தங்கள் என்று சொல்றோம். இந்த கழிவு பதார்த்தங்கள் உடல்ல இருந்து அகற்றப்படுகின்ற நிகழ்வு தான் கழிவகற்றல் என்று சொல்லுவோம். அனுசேப செயல்முறையின் போது உற்பத்தி செய்யப்படுகின்ற கழிவு பதார்த்தங்கள் உடல்ல இருந்து அகற்றப்படுற நிகழ்ச்சி தான் கழிவகற்றல் என்று சொல்லுவோம். எங்களோட உடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா சுவாசப்பை, சிறுநீரகம், தோல் இந்த மூன்றும் கழிவகற்றும் அங்கங்களால் தொழிற்படுது. சுவாசப்பை மூலமா வெளிச்சுவாச வழி என்ற கழிவு அகற்றப்படுது. அந்த வெளிச்சுவாச வழியில கார்பனீரோட்சைட்டும் நீராவியும் காணப்படுது. அது மாதிரி சிறுநீரகங்கள் மூலமா சிறுநீர் வெளியேற்றப்படுது. சிறுநீர்ல இருக்கக்கூடிய கூறுகள் என்று பார்த்தோம்னா அதிக அளவில் நீர் காணப்படும். இது தவிர ஜூரியா ஜூரிக் அமிலம் மாதிரியான நைதரசன் கழிவுப் பொருட்களும் தேவையற்ற உப்புக்களும் அதுல இருக்கு. அது மாதிரி தோல் மூலமா வியர்வை அகற்றப்படுது. வியர்வையிலையும் அதிகமா நீர் இருக்கும், சோடியம் குளோரைட் இருக்கும், அது மாதிரியான உப்புகள் இருக்கும். மற்றது சிறிதளவு நைதரசன் கழிவுப் பொருட்களும் இருக்கு. ஜூரியா ஜூரிக் அமிலம் சிறிதளவில் இந்த வியர்வையிலையும் வெளியேறும். அது மாதிரி மெலத்து நாங்கள் ஒரு கழிவுப் பொருள் என்று சொல்றது இல்லை. சமீபாடடியாத பதார்த்தங்கள் அது மாதிரி அந்த சமீபாட்டு தொகுதியிலிருந்து அகற்றப்படுகின்ற அந்த மேலணிக்கலங்கள் அதனுடைய சிதைவுகள் தான் மெலமா வெளியேறுது. ஆகவே மெலத்தை நாங்கள் ஒரு கழிவு பொருளாக கருதுறது இல்லை. அடுத்த மனிதன்ல நைதரசன் கழிப்பொருள் அகற்றுகின்ற பிரதானமான அங்கமா இருக்கிறது சிறுநீரகம். மூன்று கழிவங்கங்கள் இருந்தாலும் நைதரசன் கழிப்பொருளை அகற்றுறதுல பிரதான அங்கமாக இருக்கிறது சிறுநீரகம். இதனுடைய அமைவிடம் வயிற்றறை முதுகுப்புறமாக முள்ளந்தண்டுக்கு இருபுறமும் அமைந்திருக்கு. அதனுடைய பகுதிகள் தெரியணும். சிறுநீரகங்கள் பாருங்க, சிறுநீரகங்களுக்கு குருதியை வழங்குறத சிறுநீரக நாடி என்று சொல்லுவோம். அதுல இருந்து கார்பனீரோட்சைட் கொண்ட குருதியை எடுத்துக்கொண்டு இதயத்துக்கு கொண்டு போறது சிறுநீரக நாளங்கள் என்று சொல்லுவோம். ஒரு சோடி சிறுநீரகங்கள் காணப்படுது. ஒரு சோடி சிறுநீரகங்கள் இருந்து சிறுநீர் கான்கள் அல்லது சிறுநீர் குழாய்கள் வெளியேறும். இந்த இடம் சிறுநீர் பை என்று சொல்லுவோம். அதுல சிறுநீர் தற்காலிகமா சேமிக்கப்படும். அதுக்கு பிறகு தேவையான சந்தர்ப்பங்கள்ல சிறுநீர் வழி மூலமா வெளியேற்றப்படும். இவ்வளவு சிறுநீரகத்தின் முக்கியமான பாகங்கள். சிறுநீரக தொகுதியின முக்கியமான பாகம். அடுத்த சிறுநீரகம். சிறுநீரகத்தின் கட்டமைப்பும் தெரிஞ்சிருக்க வேணும். சரி, அது சிறுநீரகம் ஒன்றுன்னு நடுக்க வெட்டு முகத்தோட்டம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமா ரெண்டு பகுதிகள் இருக்கும். வெளியில இருக்கிற இந்த வெளிர் நிறமான பகுதியை சிறுநீரகம் மேற்பட்டி என்று சொல்லுவோம். உள்ளுக்குள்ள இருக்கிற பகுதியை மைய விளியம் என்று சொல்லுவோம். இந்த மைய விளியத்துல பாத்தீங்கன்னா சிறுநீரக கூம்பகங்கள் காணப்படும். இந்த கூம்பு வடிவத்துல சிறுநீரக பிரமிட்டல சிறுநீரக கூம்பகங்கள் என்று சொல்லுவோம். இந்த சிறுநீரக கூம்பகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறுநீரக இடுப்பை உருவாகும். சரிதான், இது முக்கியமான பகுதிகளாக அமையும். அது மாதிரி சிறுநீரகத்தின் கட்டமைப்பு தொழிற்பாட்டுக்குரிய அடிப்படை அழகா காணப்படுறது சிறுநீரகத்தி என்று சொல்லுவோம். சரி, அது கண்ணால பார்க்கல, அது நுணுக்காட்டிக்குரிய கட்டமைப்பு. சிறுநீரகத்தினுடைய கட்டமைப்புக்குரியதும் தொழிற்பாட்டுக்குரியதுமான அடிப்படை அழகா இந்த சிறுநீரகத்தி இருக்கு. அடுத்த சிறுநீரகத்தின் கட்டமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். இதுல போமெனின் கிண்ணம் என்ற ஒரு பகுதி இருக்கும். உட்கா புண்ணாடி வலிக்கா புண்ணாடி இருக்கும். புண்ணாடிகளாலதான் ஆக்கப்பட்டிருக்கும். சரி, உட்கா புண்ணாடி என்றது அந்த குருதியை கொண்டு வாரது. வலிக்கா புண்ணாடி என்றது குருதியை கொண்டு போறது. உட்கா புண்ணாடின விட்டத்திலும் பார்க்க வெளிக்கா புண்ணாடின விட்டம் சின்னனாக இருக்கு.
சரி, அது அந்த வடித்தலுக்காக இருக்கிற ஒரு சிறப்பியல். அது மாதிரி அதை அடுத்து காணப்படக்கூடிய இந்த பகுதியை வந்து நாங்கள் அண்மை மடிந்த குழாய் அல்லது அண்மையில் மடிந்த குழலுரு சொல்லுவோம். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஜூ வடிவமான இந்த பகுதியை வந்து ஹென்லேயின் தடம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பகுதி வந்து சேமையில் மடிந்த குழாய் என்று சொல்லுவோம். சேமையில் மடிந்த குழலுரு அல்லது சேமையில் மடிந்த குழாய் என்று சொல்லுவோம். அது கடைசியில வந்து நேரிடம் சேர்க்கும் காணாக இருக்கு. அடுத்த சிறுநீர் உற்பத்தி செயல்முறை வந்து 3 கட்டங்களா நடக்கும். ஒன்று உயர் வடிகட்டல், அடுத்த தேர்வுக்குரிய அகத்துறிஞ்சல், மற்றது சுரத்தல் 3 கட்டங்களின் ஊடாக நடக்கும். இது பாருங்க, உயர் வடிகட்டல் என்று சொல்லுவோம். உயர் வடிகட்டல் நடக்கிற இடம் பாத்தீங்கன்னு சொன்னா சிறுநீரகத்தின் போமனின் குறைக்குள்ள மைத்துளை குழாய்களாலான வலையமைப்பு கொண்டு இருக்குது. அதை வந்து நாங்கள் கலன்கோல சிக்கல் என்று சொல்றோம். அங்கதான் இந்த வடிகட்டல் செயல்முறை நடக்கும். இங்க வெளிக்காவு நாடின விட்டம் வந்து உட்காவு நாடின விட்டத்தை விட சின்ன. அப்ப கலன்கோலத்தின் ஊடாக இந்த குருதி வந்து பயணிக்கக்குள்ள அந்த குருதியில் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் வந்து கூடவா இருக்கு. அப்படி கூடவா இருக்கிறதன் காரணமா கலன்கோலத்தின் அந்த மைத்துளை குழாயின் சுவர் வந்து கோமனின் உரையின் உட்புறச்சுவரின் ஊடாக வடிகட்டல் வந்து நடக்கும். குருதி குருதியினுடைய வடிகட்டல் வந்து நடக்கும். அதுல குருதி திரவலியம் வடிக்கப்பட்டு கோமனின் உரையின் அந்த குழிய வந்து அடையும். அப்படி குழிய வந்து அடைகின்ற திரவத்தை வந்து நாங்கள் வடி திரவம் என்று சொல்லுவோம். இந்த செயல்முறைக்கு பேர் வந்து உயர் வடிகட்டல் என்று சொல்லுவோம். உயர் அமுக்கத்தின் கீழ் நடக்கிறபடியே இதை வந்து உயர் அமுக்க வடிகட்டல் அல்லது உயர் வடிகட்டல் என்று சொல்லுவோம். இந்த வடிதிரவத்தை வந்து கலங்கோள வடிதிரவம் என்று சொல்றோம். இங்க வடிதிரவம் இருக்குதான், இதை வந்து கலங்கோள வடிதிரவம் என்று சொல்லுவோம். வேற கலங்கோள வடிதிரவத்துல காணப்படக்கூடிய கூறுகள் தெரிஞ்சிருக்க வேண்டும். நீர் இருக்கும், குளுக்கோஸ் இருக்கும், அமினோ அமிலங்கள் இருக்கும், விட்டமின்கள், ஓமோன்கள், மருந்துகள், ஜூரியா, அது மாதிரி பல்வேறுபட்ட அயன்களும் இந்த கலங்கோள வடிதிரவத்துல காணப்படும். வடிக்கப்படாம கலங்கோள வடிதிரவத்துல காணப்படாத பதார்த்தங்கள் என்று கேட்டா குருதி திரவலிய புரதங்கள் காணப்படாது. அது மாதிரி குருதி கலங்கள் இருக்குதானே, இந்த செங்குளியங்கள், வெண்குளியங்கள், அந்த குருதி கலங்கள் காணப்படாது. அது மாதிரி குருதி திரவலிய புரதங்களும் கலங்கோள வடிதிரவத்துல இருக்காது. அதாவது கோமனின் புறம் மூலம் அந்த கலங்கோள சிக்கல் மூலமா என்ன செய்யப்படாது, வடிகட்டப்படாது. ரைட், அது ஞாபகத்துல வச்சிருக்கோம் கேட்கிறார். அடுத்த கட்டமா தேர்வுக்குரிய மீளக துரிஞ்சல் நடக்கும். இப்ப இந்த கலங்கோள வடிதிரவம் வந்து சிறுநீர் தாங்கு சிறுகுழாயின் ஊடாக பயணிக்கும். அப்பேக்க அதை சுத்தி வர இருக்கிற அந்த சிறுநீர் தாங்கு சிறுகுழாயை சுத்தி வர இருக்கிற குருதிமை துளை குழாய்களால சில பதார்த்தங்கள் வந்து தேர்வுக்குரிய முறையில அகத்துறிஞ்சப்படும். நீர் 90% அகத்துறிஞ்சப்படும். அது மாதிரி அமினோ அமிலங்கள் வந்து அகத்துறிஞ்சப்படும். குளுக்கோஸ் வந்து ஒரு சுகதேகி மனிதன் என்று சொல்லி சொன்னார். அந்த குளுக்கோஸ் வந்து முழுசா அகத்துறிஞ்சப்படும். இது ஒரு முக்கியமான விஷயம். குளுக்கோஸ் ஒரு சுகதேகி மனிதன்ல 100% அகத்துறிஞ்சப்படும். இதை தவிர விட்டமின்கள், உப்புகள், ஜூரியா, ஜூரிக் அமிலம், மருந்துகள் இது எல்லாமே மீளக துறிஞ்சப்படும். ரைட், குறிப்பிட்ட அளவு மீளக துறிஞ்சப்படும். தேர்வுக்குரிய முறையில மீளக துறிஞ்சப்படும். இதைத்தான் மீளக துறிஞ்சல் என்று சொல்லும். சுகதேகி ஒருவரில் செக்கனுக்கு உற்பத்தி செய்யப்படும் கலங்கோள வடிதிரவத்தின் அளவு வந்து 120 சென்டிமீட்டர் கியூப்பாக இருக்கும். கலங்கோள வடிதிரவம் வந்து சிறுநீர் தாங்கு சிறுகுழாயினூடாக செல்லேக்க 95% மீளக துறிஞ்சப்படுது. அது மாதிரி 100% குளுக்கோஸ் வந்து அகத்துறிஞ்சப்படுது. ஒரு ஆளுட சிறுநீர்ல வெள்ளம் அல்லது குளுக்கோஸ் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து அவருக்கு நீரிழிவு இருக்கு சொல்லி காரணமா இருக்கு. மற்றும்படி சுகதகியான ஒரு ஆளுட சிறுநீர்ல குளுக்கோஸ் வெளியேறாது. அடுத்த 3வது கட்டம் சுரத்தல். சுரத்தல்ண்டா சிறுநீரகத்தில வெளியில இருக்கக்கூடிய சிறுநீர் சிறுகுழாய்க்கு வெளியில இருக்கக்கூடிய குருதிமய துளைக்குள்ளால சில பதார்த்தங்கள் வந்து சிறுநீர் தாங்கு சிறு குழாய்க்குள்ள சுரக்கப்படும். உதாரணம் ஐதரசன் அயன், பொட்டாசியம் அயன், அமோனியம் அயன், கிரியேட்டினன், சிறிதளவான மருந்துகள், விட்டமின் பி, இதுகள் எல்லாம் திருப்ப சிறுநீர் தாங்கு சிறு குழாய்க்குள்ள விடுவிக்கப்படும். அதைத்தான் நாங்கள் சுரத்தல் என்று சொல்லுவோம். இதான் அந்த சிறுநீர் உற்பத்தி செயல்முறைனா 3 கட்டங்கள். அதே மாதிரி சிறுநீரக இடுப்ப வந்தடைகின்ற சிறுநீர் வந்து சிறுநீர் கான் ஊடாக சிறுநீர் பையில தற்காலிகமாக சேகரிக்கப்படும். பிறகு சிறுநீர் கழிக்கிற தேவை ஏற்படுத்த சிறுநீர் வழி மூலமா வெளியேற்றப்படும். ஒரு சுகதகியொருவற்ற சிறுநீர்ல இருக்கக்கூடிய கூறுகள் என்று பார்த்தோம்னா நீர் தான் கூடுதலாக இருக்கு 96%. மற்ற உப்பு, ஜூரியா, ஜூரிக் அமிலம், கிரியேட்டினின் இந்த மாதிரியான நைதரசன் கழிப்பொருட்கள், ஜூரியா, ஜூரிக் அமிலம், கிரியேட்டினின் எல்லாம் நைதரசன் கழிப்பொருட்கள் என்று சொல்றது அதுகள் எல்லாம் இருக்கு. மற்ற நாளொன்றுக்கு சாதாரண மனிதன் ஒருவர் 1.5 லிட்டர் சிறுநீரை வந்து வெளியேற்றுவார்.
அமினோமில மூலக்கூறுல இருக்கக்கூடிய இந்த அமைன் கூட்டம் NH2+ என்ற கூட்டம் அகற்றப்பட்டு அமோனியா உருவாகிற செயற்பாட்டை நாங்கள் அமைன் அகற்றல்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க அமோனியா வந்து நச்சுத்தன்மை கூடியது, அது வந்து நச்சுத்தன்மையற்ற ஜூரியாவாக பிறகு மாற்றப்படுது. அப்படி மாற்ற இடம் வந்து ஈரலாக இருக்கு. தவிர சிறுநீரக நோய்கள் தெரிஞ்சிருக்கணும். சிறுநீரக செயலிழப்பு ஏற்படலாம். சிறுநீரக செயலிழப்பு என்று சொல்றது வந்து சிறுநீரகத்தில காணப்படுற சிறுநீரகத்தி என்ற அந்த தொழிற்பாட்டலகால சிறுநீர் வடிகட்டப்படும் செயற்பாடு குறைவடைகிறதான் சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்லுவோம். தொற்று, மற்றது ரசம் மாதிரியான பார உலோகங்கள், நாங்கள் பாவிக்கிற மருந்துகள், கார்பனாட் குளோரைட் மாதிரியான சேர்வைகள், இதால சிறுநீரக செயலிழப்பு ஏற்படாது. அடுத்த பிரச்சனை நெஃப்ரைட்டிஸ், சிறுநீரக அழற்சி. இதுவும் தொற்று காரணமா ஏற்படுற ஒரு பிரச்சனை. இவை இந்த சிறுநீர்ல வந்து சாதாரணமா அந்த புரதங்கள் எல்லாம் வடிகட்டப்படாது. ஆனால் இவற்றை சிறுநீர்ல வந்து செங்குளியங்கள் புரதங்கள் அதில் வந்து வடிகட்டப்பட்டு காணப்படும். அடுத்த சிறுநீரக கற்கள். சிறுநீரகத்திலேயோ அல்லது சிறுநீர் பையிலேயோ கால்சியம் ஒக்சலேட் மாதிரியான பதார்த்தங்கள் வந்து பளிங்காகி அதன் விளைவாக ஏற்படுறதுதான் சிறுநீரக கற்கள் என்று சொல்லுவோம். இதை லித்தோதிரிப்சி என்ற சிகிச்சை முறை மூலமா அந்த சிறுநீரக கற்களை உடைச்சு சிகிச்சை வழங்கப்படுது. சிறுநீர் கற்கள் உருவாகிறது காரணம் சில உணவு வகைகள், அது மாதிரி நீண்ட நேரத்துக்கு சிறுநீரை வெளியேற்றாம அடக்கி வச்சிருக்கிறது, தண்ணி குறைவா குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களால சிறுநீர் கற்கள் வந்து உருவாகும்.